ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். சட்டுன்னு முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்தோட வெயில் இன்னையோட முடிஞ்சு போச்சு. ஜூன் மாதம் எல்லார் வீட்லேயும் கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கும், கரெக்டுங்களா? ஆமான்னா கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்குன்னா கமெண்ட்டில் எஸ் சொல்லுங்கள். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. சோஷியல் டீம் பது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு வெயிலை நம்ம ஜூன் மந்த்து பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இப்படி ஒரு ஜூன் மாதம் இருந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. மே மாதம் கூட நம்ம வந்து ஓரளவுக்கு அக்னிலேருந்து கூட நம்ம தப்பிச்சிட்டோம். கால மாற்றமும் அக்னி அந்த மே மாதத்தில் இருந்த அந்த வெயிலை தாண்டி அப்போ நம்மளை சுற்றி இருந்த சில நிகழ்வுகள் நம்மளை வெயிலேருந்து காப்பாற்றிட்டு வந்துருச்சு. ஆனால் இந்த ஜூன் மாதம் இருக்குது பாருங்கள், சரியான வெயில், சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு விஷயம், இந்த ஜூன் மாதம் வெயிலேருந்து தப்பிச்சு ஜூலைக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். 6 மாதம் கடந்துட்டோம். 2026 இப்படின்றதுக்குள்ளே ஓடிடுச்சு. ஸோ அது ஒரு விஷயம் சொன்னேன். அந்த வெயில் அதனால் சமாளித்து எப்படியோ வந்துட்டோம். இனிமேல் வந்து மழை காலத்துக்கு ரெடி ஆகிக்கோங்க. எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது, ஓகேங்களா? அப்புறம் வந்து அடுத்த விஷயம் என்ன உங்களோட ஷேர் பண்ணுறதுன்னா, பல்லு வலி. நிறைய பேர் கேட்குறாங்க பல்லு வலி. அந்த உலகத்திலேயே வந்து வயிறு வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. பல்லு வலியும் சேர்த்துக்கோங்க. இது வந்து பல் சொத்தை அதனால் வர்றதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பரம்பரையான ஒரு வியாதியில் பல்லு வலியும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டா பல்லு வலி வருன்றாங்க. நான் அந்த கேட்டகரி. எங்கள் வீட்டில் பரம்பரை பல்லு வலி இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து ஸ்வீட் நிறைய சாப்பிட்ருக்கேன் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும். அதோட விளைவு. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு நல்ல ஒரு டாக்டராக போங்க. அப்போது அவங்க டாக்டர் உங்களுக்கு சொல்லுவார், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து ரூட் கேனல் தான் பண்ணியிருக்கேன். ரூட் கேனல் பண்ணி ஒரு 3 சிட்டிங் உட்காந்துருக்கேன். இது 4வது சிட்டிங். கொஞ்சம் பரவாயில்ல. பல்லை வந்து பல்லு கலருக்கே நம்ம வந்து மாற்றணும், அதாவது போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பல்லை காப்பாற்றிக்கிறது ரூட் கேனல் அப்படிங்கிறாங்க. அதில் ப்ளஸ் மைனஸ் நமக்கு தெரியல. ஸோ அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 கமெண்ட் சொல்லிட்டேன்னா, 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் அவரோட விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் அதுதான் பேசு பொருளாக ஆகிட்டுருக்கு. என்னென்னா அவர் போய் சேர்ந்துட்டார். அதாவது நல்லா இருந்த மனுஷன், முதல் நாள் நல்லா இருந்த மனுஷன் நல்லா பர்த்டே கொண்டாடினார், அடுத்த நாள் போயிட்டார். அதில் சுகாசினி மேம் வந்து சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து நல்லா பாடினார், ஆடினார், சிரித்தார், சந்தோஷமாக இருந்தார், சந்தோஷமாக போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாசிட்டிவ் கமெண்ட்டாகவும் எடுத்துக்கிறாங்க, நெகட்டிவ் கமெண்ட்டாகவும் எடுத்துக்கிறாங்க. அது அவங்களுடைய பார்வை, சரிங்களா? அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அவர் வந்து சந்தோஷமாக நோய் வாயின்னு படுத்து பாரம் கொடுக்காம மனுஷன் இல்லை அப்படின்றத நம்மளால் இது பண்ணவே முடியல. அவங்க சொன்னாங்க, அதை ஒன்றும் தப்பாக சொன்னாங்க. அடுத்தது இப்போ பார்த்தேன், இவர் லெஜண்ட் அவர் சரவணா, அவர் போய் பார்க்கும்போது பாக்யராஜோட மருமக அவங்க இருந்தாங்க இல்லையா, கிகி, அவங்க போஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. லைட்டாக அவங்க 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 வந்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. அது உடனே துக்கத்தில் கூட எப்படி சிரிச்சுன்னு போஸ்ட் கொடுக்குறாங்க பாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறாங்க. அதுக்கு அடுத்தது ராதிகா மேம், அவங்க வந்து பாரதிராஜா சாரும் சரி, பாக்யராஜ் சாரும் சரி, அவங்க 2 பேரோட இறப்பில் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாங்க, சரிங்களா? அவங்க வந்து உரிமையோட பார்த்து பண்ணுறாங்க, சரிங்களா? இது வந்து பேசு பொருளாக இருக்குது. ஏங்க, அது இறப்பு வீடு. அவங்க வந்து நட்பின் இதுவாக அவங்க எடுத்து போட்டு செய்கிறாங்க. அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கலாம். நெகட்டிவாக நீங்கள் சொல்லணும்னு நினச்சா கூட சொல்ல வேண்டிய இடம் அது கிடையாது. அது இறப்பு வீடு. அங்கே வந்து இவங்க வந்தால் இப்படி பண்ணணும், அவங்க வந்தால் எப்படி பண்ணணும், அவங்க மூஞ்சியே இப்படி வன்மமாக இருக்குது, இப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. ஏன்னா அங்கே வந்து மரியாதை செலுத்த அவருக்கு மரியாதை செலுத்திட்டு போயிட்டுருக்காங்க. முன்ன பின்ன தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நம்மளாம் ஏன் அதெல்லாம் பேசணும்னு தான் எனக்கு தோணுது. அது ஒன்று. அப்புறம் மேம் வந்து அவங்க வந்து விரட்டி அடிக்கிறாங்க மீடியாக்காரர் சுகாசினி மேம்னும் போது அதையும் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எப்படி வந்து மீடியாக்கார், ஆமாங்க, மூஞ்சிக்கு முன்னாடி அது என்ன விதமான ஒரு விஷயம்? இன்னொருத்தருடைய ப்ரைவசியில் தலையிடுறது தப்பு இல்லையா? அனுமதிச்சா மட்டும்தான் பண்ணணும். அவங்கள வந்து எதை பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்றாங்க.
அது ரொம்ப தப்புங்க. ரொம்ப 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 தப்பு. ப்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க இல்லையா? உங்களுக்குன்னு வரைமுறைகள் இருக்குல்ல. ப்ரெஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே எல்லாத்துலேயும் போயிடுவீங்களா? சொல்லுங்கள். உங்களுக்குன்னு ஒரு வரைமுறை லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டில் நீங்கள் பண்ணணும். அது ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ளே நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னொன்று கூட ஒன்று பார்த்தேன். என்னென்னா, அவர் சிவாஜி சார் இறக்கும்போது விஜயகாந்த் சார் வந்து இழுத்து போட்டு எல்லாத்தையும் செஞ்சார். அப்போ பாராட்டின உள்ளங்கள் இப்போது பாக்யராஜ் சாரும் பாரதிராஜா சாரும் இறந்து போகும்போது ராதிகா மேம் பண்ணுறதை ஏன் வந்து பாராட்டலை? அப்போ ஆண் பெண் பேதமையா? நான் இவங்க சப்போர்ட் அவங்க சப்போர்ட் பேசலைங்க. எடுத்து போட்டு செய்யறதுன்றது வந்து எப்பேற்பட்ட விஷயம். அதுலேயே நீங்கள் வந்து பாகுபாடு பார்க்குறீங்க. சரிங்களா? சிஎம் எதையுமே பார்க்கலையே. அவர் வராரு, பூர்ணிமா மேமை வந்து மண்டி போட்டு அவங்களுக்கு இது கொடுக்குறாரு, சாந்தனுக்கு வந்து இது பண்ணுறாரு, ஆறுதல் சொல்கிறாரு, பூர்ணிமா மேமுக்கு ஆறுதல் சொல்கிறாரு, அண்ட் தென் அரசு மரியாதை கொடுக்கணுன்றாரு. அவர் எதையுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அம்முன்னு போகிறாரு. அவரே கவலைப்படாத ஒரு விஷயத்துக்கு அவரே புரிதலோடு இருக்கும்போது நான் சிஎம்மு நீங்கள் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்லாம் அவர் எதிர்பார்க்கல. நம்ம ஏன் பண்ணணும்? சரி, எல்லாரையும் அவங்கவுங்களுடைய இதை விடுங்க. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும். நம்ம எல்லாருமே மனுஷங்க. எல்லாருக்குள்ளேயும் துக்கங்கள் சந்தோஷங்கள் இருக்குது. ஒரு கஷ்டம் ஒரு நிற்கும்போது யார் வந்து அந்த கஷ்டத்துக்கு துணைக்கி நிற்கிறாங்களோ அவங்க தான் அந்த நேரத்துக்கு நமக்கு தெய்வம் அமைச்சு வச்ச ஒரு தூதுவர். அந்த மாதிரி எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு மைனஸ் பார்க்காம ப்ளஸ் பார்த்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. குறை சொல்லி வாழ்கிறது வாழ்க்கையே கிடையாது. நிறைய குறை 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 அது சுத்தமாக நல்லதில்லை, பண்ணவே கூடாது. நான் இன்னொரு சீன் ஒன்று பார்த்தேன். அந்நியன் படத்தில் ஒரு சீன் ஒன்று பார்த்தேன். அந்த பிரகாஷ் ராஜோட அண்ணன் வந்து இறந்து போகிற ஒரு சீன். அது அந்த எண்ணெய் கொப்பரையில் போட்டு அந்நியன் சாகடித்த உடனே பிரகாஷ் ராஜ் வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் ஒருத்தர் வந்து அழுவார் பிரகாஷ் ராஜை கட்டி பிடிச்சிட்டு. அப்போ பிரகாஷ் ராஜ் உடனே சார் வந்து அப்படி தள்ளி விட்டு போவார். அப்போ அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, இறந்து போனது உங்கள் அண்ணன்டா, நீ கல்லாடா அப்படின்வாங்க. இது எதுக்குன்னா, சில வீடுகளில் சில பேர் துக்கத்தை வெளியில் காமிப்பாங்க, சில பேர் துக்கத்தை வெளியில் காமிக்க மாட்டாங்க, சில பேர் எமோஷனலாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய உணர்வுகள் அங்கே. அதை வச்சு இறந்து போன பாக்யராஜ் சாரையும் பாரதிராஜா சாரையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சினிமா மூலயமா சமூகத்துக்கு கருத்தமாக மாதிரி படத்தெல்லாம் இன்னொரு தடவை பார்க்க முடியாதுங்க. நல்ல கருத்துக்களை சொன்னவங்க. சரிங்களா? அந்த 7 நாட்களுடைய கடைசி டைலாக்கு இன்னைய சிச்சுவேஷனுக்கு பொருந்தோம். அவர் சொல்லுவார், எடா கோபி, சார்கிட்ட சொல்லுவார், ராஜேஷ் சார்கிட்ட, என் மனைவி வந்து அது என்ன டைலாக் விஷயம் எனக்கு மறந்து போச்சு, ஃபேமஸ் டைலாக்கு, எந்த காதலி வந்து உங்கள் மனைவி ஆகலாம், ஆனால் உங்கள் மனைவி என் காதலி ஆக முடியாதுன்னு டைலாக் சொல்ல தெரியுமா? இன்னைய தேதிக்கு சமுதாயத்தில் அவர் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார். சரிங்களா? இது நம்ம படத்தை போய் பாருங்கள், இவரோடது பாக்யராஜ் சார்து. அதை பார்த்தீங்கன்னா சமத்துவம்னா என்னன்னு தெரியும், வேதங்கள்னால் எப்படி இருக்குன்னு வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது இது நம்ம படத்தை போய் பாருங்கள். லெஜெண்ட்ஸ் வாழ்ந்த இது. அவருக்கு என்ன செய்யணுமோ அவங்களுக்கு அதை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. இதை விட இன்னொன்று படித்தாங்க. எல்லாமே நம்ம பார்க்கறது தான். ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் ஐஷு டென்ஷன் ஆகிடுவார். நான் ஐஷுக்கிட்ட சொல்லலை. என்ன தெரியுங்களா? சிஎம் சார் வந்தார், சினிமாவில் இந்த 2 பேரையும் போயிட்டாங்க. எதுக்கு எதுடா பேசுகிறீங்க? சிஎம் சார் வந்துட்டாரு, அவருக்கு சினிமாவுக்கு இனிமேல் சம்மந்தமே இல்லை, 2 லெஜண்ட் போயிட்டாங்கன்ற. தயவு செஞ்சு மற்றவங்களை பேசுகிறத நிப்பாட்டிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, போங்க வாழ்க்கையை. நானே என்னுடைய ஒரு இன்ஸ்டாவில் ஒன்று போட்டிருந்தேன், பாய் கடைன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன்னு போட்டிருந்தேன். ஏன் அதுக்கு பாய் கடை? நிஜமாவே எனக்கு அப்படி தான் கதை சொன்னாங்க. பாய் நெய்பவர்கள் அங்கே நிறைய இருந்ததா நான் கேள்விப்பட்டேன்னு தான் தெளிவாக போட்டிருக்கேன். அதுதான் உண்மை கதைன்னு நான் சொல்லலை, என் காதில் விழுந்தது கேள்விப்பட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு கமெண்ட்டில் உண்மை தெரியாமல் வரலாறு தெரியாமல் பேசாதீங்க. ஏங்க தெரியாதனால தாங்க சொல்கிறோம். ஏன்னா கல்வெட்டை பொறிச்சு வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்ல, பாய் ஒரு கடை வச்சார், டீ கடை, அந்த ஸ்டாப்பிங் கிடையாது. ஸோ அந்த பாய் டீ கடையை சொல்லி தான் இறங்குவாங்களாம். அதனால் அதுக்கு பாய். எஸ், அஃப்கோர்ஸ் அது ஒரிஜினலாக இருக்கலாம். சரி, பாரத நாடுன்னு ஏன் பேர் வந்துன்னா நிறைய கதை உண்டுங்க. இண்டஸ்ட்ரி வேறு, இந்திய நாடுன்னு பேர் வந்துன்னு சொல்லுவாங்க. பரதன் ஆண்டுதால் இதை பாரதம்னு சொல்லுவாங்க. ராமாயணமே இல்லைன்னு சொல்கிறவன் பரதன் எப்படிங்க ஒத்துப்பான்?
புரியுதுங்களா? ஸோ நம்மளுடைய பார்வை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மேட்ரு, ஒரு சூப்பரான மேட்ரு இருக்கு. மாமியார் மருமகள் மேட்ரு. ஒருத்தர் சொன்னாங்க, மாமியார் மருமகள் நான் புதுசாக எனக்கு வீட்டில் மருமக வந்திருக்காங்க, நான் மாமியார் ப்ரமோஷன் ஆயிட்டேன், நான் எப்படி இருக்கணும் இனிமேன்னு நீ சொல்லு அப்படின்னு என்னை கேட்டாங்க. என்னங்க இது? இது என்ன சொல்லணுமா? ஒரே லைன் தான். அது என்ன லைன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சோஷியல் டீம் பார்த்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கீதம் ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு ரிவ்யூ போட்டிருக்கேன் பல்லுவலியில். ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு ஹூ இஸ் த ஓனர் அப்படின்னு. சத்தியமாக தெரியாது. கீதம் ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் சாப்பிட தான் போனேன், சாப்பிட்டேன், உங்களுக்கு வீடியோ போட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.